12 ராசிக்காரர்களும் 2026ஆம் ஆண்டு வழிபட வேண்டிய கோவில்கள். வாருங்கள் பார்க்கலாம். மேஷம். திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில் அமைந்துள்ள 6 படைவீடுகளில் 2வது படைவீடு சூரபத்மனை வதம் செய்த பின் முருகன் தங்கி அருளிய தலமாக மிகச் சிறப்பு பெற்றது. மேஷ ராசியினர் இங்கு வழிபட்டால் தைரியம், தொழில் முன்னேற்றம், கடன் தடை நீங்கி வெற்றி மற்றும் மன உறுதி அதிகரிக்கும். ரிஷபம். கஞ்சனூர் சுக்கிரன் கோயில் நவக்கிரக தலங்களில் சுக்கிர பகவான் சிவலிங்கமாக அருளும் அரிய தலம். திருமண, செல்வ மற்றும் கலைவளம் பெற புகழ் பெற்றது. ரிஷபராசியினர் இங்கு வழிபட்டால் திருமணத் தடைகள் நீங்கும், பணவரவு மேம்படும், குடும்ப ஒற்றுமை மற்றும் வாழ்க்கை இன்பம் அதிகரிக்கும். மிதுனம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பாண்டியர்களின் தலைநகரில் அமைந்த உலக புகழ்பெற்ற சக்தி சிவத்தலம். 1000 கால் மண்டபம் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் சிறப்பு பெற்றது. மிதுன ராசியினர் இங்கு வழிபட்டால் கல்வி, பேச்சு திறன் மேம்படும், மனக்குழப்பம் நீங்கி நல்ல முடிவுகள் கிடைக்கும், தொழில் மற்றும் உறவுகளில் முன்னேற்றம் ஏற்படும். கடகம். ஆலங்குடி குரு தட்சிணாமூர்த்தி கோயில் நவக்கிரகங்களில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியாக அருளும் புகழ்பெற்ற தலம். கல்வி, ஞானம், ஆன்மீக வளர்ச்சிக்கு விசேஷமானது. கடகம் ராசியினர் இங்கு வழிபட்டால் கல்வி மற்றும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், குரு தோஷம் நீங்கி குடும்ப நலம், மன அமைதி மற்றும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். சிம்மம். பழனி முருகன் கோவில் 6 படைவீடுகளில் 3வது படைவீடு. ஞானப்பழம் பெற்ற தண்டாயுதபாணி முருகன் அருளால் உலகப் புகழ் பெற்ற தலம். சிம்ம ராசியினர் இங்கு வழிபட்டால் தலைமைத்திறன் உயர்வு, தன்னம்பிக்கை அதிகரிப்பு, வேலை, பதவி உயர்வு மற்றும் எதிர்ப்புகளை வெல்லும் சக்தி கிடைக்கும். கன்னி. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் உலகிலேயே மிக பெரிய செயல்நிலை கொண்ட வைஷ்ணவ தலம். ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட ரங்கநாதர் அருளால் மோக்ஷபாக்கியம் வழங்கும் திவ்ய தேசம். கன்னிராசியினர் இங்கு வழிபட்டால் உடல் மன ஆரோக்கியம் மேம்படும், வேலை மற்றும் சேவை துறையில் முன்னேற்றம் கிடைக்கும், வாழ்வில் ஒழுங்கு மற்றும் நிலைத்தன்மை அதிகரிக்கும். துலாம். திருநாகேஸ்வரம் ராகு தலம். நவக்கிரகங்களில் ராகு பகவான் பால் அபிஷேகத்தில் நிறம் மாறி அருளும் அதிசய தலமாக உலக புகழ் பெற்றது. துலாம் ராசியினர் இங்கு வழிபட்டால் ராகுதோஷம் நீங்கும், திருமண தடைகள் குறையும், சட்ட உறவு பிரச்சினைகள் தீர்ந்து வாழ்க்கையில் சமநிலை மற்றும் நிம்மதி கிடைக்கும். விருச்சிகம். வைத்தீஸ்வரன் கோயில் நோய்களை நீக்கும் வைத்தியநாதர் அருளும் புகழ்பெற்ற செவ்வாய்த்தலம். அங்காரக தோஷ நிவர்த்திக்கு சிறந்த தலமாக கருதப்படுகிறது. விருச்சிக ராசியினர் இங்கு வழிபட்டால் உடல் நோய்கள் மற்றும் மனவேதனைகள் குறையும், செவ்வாய் தோஷம் நீங்கி தைரியம், சக்தி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் கிடைக்கும். தனுசு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்து அருளிய புனித திவ்ய தேசம். தமிழ்நாட்டின் கோபுர சின்னமாகவும் பக்தி இன்பம் நிறைந்த தலமாகவும் விளங்குகிறது. தனுசு ராசியினர் இங்கு வழிபட்டால் பக்தி மற்றும் நம்பிக்கை வலுப்படும், திருமண பாக்கியம் கிடைக்கும், கல்வி, பயணம், வாழ்க்கை இலக்குகளில் வெற்றி ஏற்படும். மகரம். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படும் பழமையான தலம். காமகோடி பீடமாக தாயாரின் கருணை, அருள் நிரம்பிய இடமாக விளங்குகிறது. மகர ராசியினர் இங்கு வழிபட்டால் கடின முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், தொழில் மற்றும் பதவியில் நிலைத்தன்மை பெறும், மன தைரியம் மற்றும் குடும்ப நலம் அதிகரிக்கும். கும்பம். திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் நவக்கிரகங்களில் சனீஸ்வர பகவான் அருளும் பிரதான தலம். சனி தோஷம், 7.5 சனி மற்றும் அஷ்டம சனி நிவர்த்திக்கு மிகவும் புகழ் பெற்றது. கும்பராசியினர் இங்கு வழிபட்டால் சனி பாதிப்புகள் குறையும், துன்பங்கள் நீங்கி பொறுமை, நிலைத்தன்மை அதிகரிக்கும், வாழ்க்கையில் மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் கிடைக்கும். மீனம். ஆலங்குடி குரு பகவான் கோவில் நவக்கிரகத் தலங்களில் ஞானம், கல்வி மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு புகழ்பெற்ற புனித தலம். மீன ராசியினர் இங்கு வழிபட்டால் குருவருள் பலப்படும், குழப்பங்கள் நீங்கி சரியான வழிகாட்டல் கிடைக்கும், கல்வி, வேலை,
ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும்.